மக்களே, நான் தான் உங்கள் என்எஸ் கேப்டன். என்னடா கேப்டனே யார் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? முன்னாடி போகிறது யாருன்னு தெரியுதா? இன்ஸ்டா 360 கையில் பிடிச்சிட்டு மலையில் நண்பனும் அப்புறம் அவரோட ஒய்ஃபும், அதாவது எங்கள் அம்மாவும். அதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நம்ம பார்த்திபன் போயிட்டு இருக்கிறாரு. பின்னாடி வந்து நான் வந்து ஹீரோ ஓட்ட காலை எப்படி விரிச்சு வச்சுட்டு உட்காந்து வந்துட்டுக்கிறேன் பார்த்தீங்களா? அது காரணம் முன்னாடி பேக் வச்சு விட்டாங்க மக்களே, அதனால் அப்படி உட்காந்துட்டு வரேன். அதுவும் இல்லாமல் எனக்கு அது பேக் முன்னாடி இருந்ததுனால கால் வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதான் முன்னாடி பேக் இருக்குது பாருங்கள், அதனால் நான் முன்னாடி வந்து கேமரா எப்படி வச்சு பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடுப்பி ரயிலில் அடுத்து வந்து நம்ம போக வேண்டிய பிளேஸ் வந்து கொல்லூர் போயிட்டு இருக்கிறோம். கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிள் போயிட்டு இருக்கிறோம். சரியான ஊர் மக்களே, சரியான கோயில். காந்தாரா மூவிலாம் கூட இங்கே தான் இப்போ ஷூட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட நான் 2 நாள் 1 வாரத்தில் என்னமோ சம்திங் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ உண்மையாலுமே சூப்பரான பிளேஸ். கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்க, குந்தாபுரா உடுப்பி சைடு வரீங்கன்னா மறக்காமல் கொல்லூர் மூகாம்பிகை வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு தரமான பிளேஸாக இருக்கும், ஒர்த்தபுளான பிளேஸு. கோயிலும் நல்லா சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க, போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வந்து பாருங்கள். இந்த ஒரு பிளேஸ் பாருங்கன்னா சும்மா அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலைகளுக்குள்ளே, இந்த மலைகளுக்கு பின்னாடி, நம்ம கொல்லூருக்கு பின்னாடி ஒரு மலை வரும் பாருங்கள், அதுக்கு பின்னாடிலாம் தான் நம்ம காந்தாரா சாப்டர் 2 வந்துட்டு படம் எடுத்தாங்க. இந்த ஏரியாவில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த ஏரியா பாருங்களேன், இந்த இடத்த பார்த்து அங்கே ஒரு ஃபேமிலி பாருங்கள், டூரிஸ்ட் இருக்குது. மொத்தமாக எல்லோரும் பஸ்ஸில் வந்திருக்காங்க. எல்லோரும் அங்கே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த இடம் பார்த்தது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் பார்த்திபன்ட்டு சொல்லி நிறுத்து ப்ரோ கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு போகலாம், ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் ப்ரோன்னு நிறுத்திட்டேன். உண்மையில பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஓப்பன் பிளேஸாக, ஃபுல்லாக அந்த கீழே வந்து க்ரீனிஷாக இருக்குது. சைடில் அந்த 2 மவுண்டனு, இந்த பெரிய ஒரு காம்பவுண்டு, இந்த ஒரு சிங்கிள் ரோடு, சும்மா அப்படியே வேறு மாதிரி இருக்குது மக்களே. அதனால தான் ஒரு 10 நிமிஷம் நிறுத்துங்க, நாமளும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலாம் நிறுத்தினேன். அப்புறம் நிறுத்தினதும் எல்லோரும் வைப் ஆகிட்டாங்க. எல்லோரும் வைப்புக்கு போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, தரையில் உட்காந்துக்கிட்டு விளையாடுறாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அங்கேருந்து ஒரு கல் மேலே ஏறி நின்றுட்டு ஸ்கை ஷாட் எடுக்கிறேன்ட்டு இன்ஸ்டாவை 360 கையில் வச்சுக்கிட்டு நான் பாருங்கள் எங்கே ஏறி நின்று வீடியோ எடுத்துருக்கிறேன்னு. இன்ஸ்டாவை எடுத்து கையில் பிடிச்சிருந்தா வேலை முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, இப்படி வீடியோ எடுப்போம். அங்கே பாருங்கள் டாட்டா சொல்கிறாங்க, எல்லோரும் டாட்டா சொல்லிடுங்க. ஸோ அப்படியே ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு அடுத்து வந்து நம்ம கொல்லூர் நோக்கி போக போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம உடுப்பி ஃபேமிலி எபிசோட்ஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பாருங்கள். மக்களே, நான் நின்றுட்டு இருக்கிற இடத்துல எனக்கு சுற்றி பின்னாடி இருக்கிறது என்னென்னு தெரியுமா? பயங்கரமான ஒரு இடம். பார்த்திபன் யாருக்குமே தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டாப்புல. இங்கே வேறு ஆளே இல்லை. யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக கதை முடிஞ்சுது. இது என்ன இடம்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், வெயிட் கரோம். பாருங்க, அண்ணாச்சி காய், இன்னும் பழமாவில் காய், அண்ணாச்சி காய் பாருங்க, ஃபுல்லாக அண்ணாச்சி ஃபுல்லாக எல்லாமே அண்ணாச்சி பழம் தான். நாங்கள் பாருங்கள், அந்த கடைசியிலிருந்து ஃபுல்லாக அண்ணாச்சி, ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணாச்சி தோட்டங்கள், துறவுகள் எல்லாமே அண்ணாச்சியில் நிறைந்துள்ளது. மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிள். அதாவது மூகாம்பிகை அம்பிள் டெம்பிள் கொல்லூரோட என்ட்ரன்ஸில் இருக்கும். இது ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் தான், பார்க்கறதுக்கான சூப்பராக இருக்கும். பிளேஸ் எல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ரொம்பலாம் இல்லை, சின்ன ஹில்ஸு, நல்லாயிருக்கும், நீட்டாக. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கொல்லூர் மூகாம்பிகை என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இந்த ரைட்டில் வந்து ஒரு ஏதோ ஒரு ஊருக்கு போகிற ரோடு பழகுது. இப்போ நம்ம கொல்லூர் மூகாம்பிகை ரோடு என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். அதுதான் என்ட்ரன்ஸ் ஆர்ச். வெல்கம் டு ஸ்ரீ கேசாஸ்திரா கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிள். மூகாம்பிகா வைல்ட் சான்ச்சுரி வைல்ட் லைஃப் பிரான்ச் கொல்லூர். இங்கேருந்து கொஞ்சம் மலையேற்றம் இருக்கும். ரொம்ப பெருசாக சின்னசாக இருக்கும், அவ்வளோதான். எவ்வளோ வெஹிக்கிள்ஸு, அம்மாடி. Kollur Mookambika temple is bus stop. Kollur Mookambika bus stop.
பார்த்தீங்களா, காட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஊர் இருக்குது. கொல்லூர் மூகாம்பிகை கோவில் கர்நாடகாவின் உடுப்பி மாவட்டத்தில் குந்தாபுரத்திலிருந்து சுமார் 27 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது 7 முக்தி தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தின் வரலாறு ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிருத்தயுகத்தில் கோல மகரிஷி இங்கு பல ஆண்டுகள் தவம் செய்து அம்பிகையின் அருளை பெற்றார். அந்த நேரத்தில் காமாசுரன் என்ற அசுரன் மக்களை துன்புறுத்தி வந்தார். தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று அம்பிகை அந்த அசுரனை வதம் செய்து மூகாசுரனை வதம் செய்ததால் மூகாம்பிகை என்ற பெயரை பெற்றார். ஆதிசங்கரர் இந்த கோவிலுக்கு வந்து தேவி சிலையை பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தின் கட்டிடக்கலை தனித்துவமானது. கருவறையில் ஸ்வயம்புவாக தோன்றிய ஜோதிர்லிங்கம் உள்ளது. லிங்கத்தின் இடப்புறம் முப்பெரும் தேவியர்களையும் வலப்புறம் மும்மூர்த்திகளையும் குறிப்பதாக கூறப்படுகிறது. மேலும் 4 கரங்களுடன் கூடிய பஞ்சலோகத்தாலான மூகாம்பிகை திருவுருவமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. புரட்டாசி மாதம் நடைபெறும் நவராத்திரி விழா, பங்குனி மாதத்தில் நடைபெறும் தேரோட்டம் ஆகியவை இங்குள்ள முக்கிய திருவிழாக்கள். இந்த ஆலயம் பரசுராமரால் உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. இங்குள்ள ஸ்வயம்புவாக தோன்றிய ஜோதிர்லிங்கம் தனிச்சிறப்பு வாய்ந்தது. லிங்கத்தின் இடப்புறம் முப்பெரும் தேவியர்களான பிரம்மாணி, வைஷ்ணவி, மகேஸ்வரி ஆகியோரையும் வலப்புறம் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரையும் குறிப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தின் கட்டிடக்கலை திராவிட மற்றும் கேரள பாணிகளின் கலவையாக கருதப்படுகிறது. இங்குள்ள அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவை நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டுள்ளன. கோவிலின் பிரகாரங்கள் விசாலமானவை. மேலும் ஆலயத்தின் பின்புறம் ஓடும் சௌபர்ணிகா நதிக்கு ஒரு புராண கதையும் உண்டு. இந்த நதியில் நீராடினால் நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை. ஆமாம் போகலாம். மக்களே, அதிகமாக ரீல்ஸ்லேயே நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஒரு பிளேஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். எங்கேனா கர்நாடகா நம்ம கோஸ்டில் உடுப்பி தாண்டி மரவந்தே பீச் போகிற வழியில் குந்தாபூர்வாவில் வந்துட்டு ஒரு தரமான ஒருத்தர் இங்கே இருக்கிறார். அது தெரியுதா? அனுமானுக்குறாப்புல அவ்வளோ பெருசு. ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, தென்னந்தோப்புக்குள்ளே இருப்பார்ல. 2 ஒன்று தான். அப்புறம் அனுமானம் ஆஞ்சநேயர் எல்லாம் ஆஞ்சநேயர் கொடுத்த பிரசாதம். ஸோ தென்னந்தோப்புலாம் இருப்பார், பார்த்துருப்பீங்களே, அவர் தான் பாருங்கள்.